ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து என்ன செய்யுங்கன்னா, இது வந்து சிறுகீரை. அது விதைக்கி விட்டுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது விதைக்கி விட்டுருக்கோம். இது விதை வந்துச்சுன்னா அடுத்த செடி போடலான்னு. அது பார்த்திங்கன்னா புதினாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், புதினா போட்டிருக்கோம். அப்புறம் வந்து இது வந்து இந்த சூரியகாந்தி பூ சின்ன பூ அழகாக இருந்துச்சு. இந்த பாட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இன்னும் பதியம் போடலை. அப்படியே அந்த பாட்டு சின்ன பாட்டிலையே இருக்குது. ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வந்து அவரைக்காய் செடி, கோழி அவரை செடி போல். அது ஒரு செடி அது வந்திருக்குது. ஒரு விதை இருந்து அது போட்டால் அதோட அந்த ஒரு செடி மட்டும் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தரை செடி. இது பாருங்கள், எனக்கு மேலே இருக்குது, பெருசாக வளர்ந்துருச்சு. ஆனால் காயெல்லாம் பிச்சிட்டோம். செடி போகுது. இருந்தாலும் சரி காமிக்கணும். அது காய் கீழே காமிக்கலான்னா அப்போதைக்கு வீடியோ எடுக்க முடியலங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கத்திரிக்கன்று. இது வந்து நாங்கள் வாங்கி வச்சது. இங்கே சந்தையில் வாங்கிட்டு வந்து கன்று நட்டு வச்சோம். அதில் பார்த்திங்கன்னா 5-6 கன்று நட்டதில் 2-3 கன்று தான் இருக்குது. இது எல்லாம் மஞ்சள் மஞ்சள்னு இருக்குது, என்னன்னு தெரில. இது வந்து லாங் பீனு சொல்லுவாங்க. அந்த இது வந்து 2 செடி வச்சுருக்கோம். அது ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று பெருசாக நல்லா வளருது. இன்னொன்று வந்து ஒரு கொய்யா. இந்த கொய்யா வந்து இப்போ தான் கண்ணெல்லாம் இப்போ தான் விடுது. இலை கொட்டிருச்சு. வாங்கிட்டு வந்து வச்சு இலையெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் அந்த இடத்துல துளிர்க்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா லூக்கல். இது 3 செடி. இது ஒன்று பக்கத்தில் வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லெமன் செடி அங்கிட்டு வருது. இது ஒரு பாட்டிலே 4 செடி இருக்குது. இது வந்து வெங்காயத்தாள், நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு போடுறது. ஆமாம், சரி இது அழகாக இருக்குன்னு இதுக்குள்ளே அப்படியே வச்சுட்டேன். அது வச்சதோடு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதை எடுக்கலை. இது பார்த்திங்கன்னா மலை இலந்தை. இது நல்லா அழகாக வரும் பாருங்களேன். இது நல்லா பெருசாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னான்னு தெரில, இலையெல்லாம் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கா என்னான்னு தெரியல. எனக்கு என்னமோ சுருண்டை மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ தான் பூ எடுக்குது. பிஞ்சு ஒன்று வருது, ஆனால் கொட்டிடுது. இப்போ தேமோர் கரைசல் தான் அதற்கு ஊற்றணுன்ட்டு இருக்கேன். மோர் கரைசல் ஊற்றலான்ட்டு இருக்கேன். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சு விடுவோம் பார்த்துட்டு காய் பிடிக்குதான்னு. அடுத்து இதுவும் கொத்தரங்காய் செடி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா பெருசாக செடி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இது ரொம்ப நாளாக அப்படி குட்டையாகவே இருந்துச்சு. இப்போ தான் வளர்ந்து வருது. இது வந்து மயில் மாணிக்கம். இது வாங்கியாந்து வச்சோம். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தொழுகுது. அதில் இருந்த மொட்டுக்கள்லாம் காஞ்சி விழுந்துருச்சு. இப்போ கொஞ்சம் துளிர் எடுத்து வருது, பார்ப்போம். அடுத்து வந்து இதுவும் வந்து கொத்தரை செடி தான். விதை போட்டிருக்கோம். ஏன்னா அது எடுக்கிறனால இது போட்டு வச்சுருக்கோம். சரி இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா இது புளிச்சக்கீரை விதை. அது ஏதோ ஒன்று வருது. அடுத்து இதுவும் வந்துட்டு கராமணி தான். இதுவும் இதில் வருது. பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். 3 இருக்குது. பார்ப்போம் 3 செடியும் எப்படி வருதுன்னு பார்த்துக்குறோம். ஆனால் ஒன்றில் கூட ஒரு காய் பிக்க முடியல. அந்த கொத்தரங்காய் ஒரு 5-6 பிச்சைங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவும் அதில் வரல. இது வந்து இந்த ரோஸ் செடி, அது காஞ்சி போகுது. இது கத்திரிக்கன்று. இதுவும் அதோட வாங்கி வச்சது தான். இது வந்து இன்னும் வந்து சரியாக வளர மாட்டேங்குது. என்னன்னு தெரில, என்ன பத்தலைன்னு தெரில. இது வந்து ஜாதி மல்லி. இது வாங்கி வச்சு இப்போ பதியம் போட்டாச்சு. நல்லா இருக்குது. இது மல்லிக்கன்று ஏற்கனவே வச்சது தான். நல்லா துளுத்து நல்லா வருது. பிரண்டையும் அதோட சேர்த்து வருது. அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த ஸ்கோட்டன் செடி மாதிரி இந்த பூ நல்லா அழகழகாக இருக்கும். அந்த ரோட்டோரத்துலலாம் இருக்கும். இந்த பெட்டல் பங்கலாம் வச்சுருப்பாங்க. அந்த செடி தான். அது ஒன்று நட்டு வச்சேன், அழகாக வருது. இது வந்து சிறுகீரை பார்த்துக்கோங்க. சிறுகீரை போட்டிருக்கோம். நான் நல்லா வருது, செழிப்பாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஏதோ எல்லோ அடிச்சாப்புல தெரியுது. இல்லை எனக்கு தெரியுதா, இல்லை வீடியோக்கு தெரியுதா, சாயங்காலம் எடுத்தேன் அதனால் அப்படி இருக்கா என்னன்னு தெரில. ஆமாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கட்டும் ஒரு கத்திரிக்கன்று தான். இந்த இருக்குது பாருங்கள், அதுவும் கத்திரிக்கன்று தான். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் கத்திரிக்கன்று தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன வச்சுருக்கேன்னு சொன்னிங்கன்னா பீட்ரூட் கொய்யா ஒன்று வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். பீட்ரூட் கொய்யா வந்து பாருங்கள்,